டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து பிரபல ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்போம். பாஜகலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வராரு, திமுகலேருந்து உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு. ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ இவங்களோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கு? அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம அரசியலை பற்றி கணிக்கிறது வந்து நெடுங்காலமாக நடந்துட்டு வர விஷயங்கள். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கலைஞர், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கலைஞர், அப்புறம் அம்மா ஜெயலலிதா, இவங்க ரெண்டு பேர் தான் டாமினேட்டட் பர்சன். இவங்க ஜாதகம் வந்து நமக்கு எப்பயுமே அவைலபிளாக இருந்தது. நம்ம ஒரு விஷயமும் அவங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. இப்போது அப்புறம் இந்த மு.க. ஸ்டாலின், அவர் தமிழக முதல் மு.க. ஸ்டாலின், அவருக்கு வந்து சரியான ஜாதகம் கிடைக்காம சில விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ துல்லியமாக ஜாதகம் இருக்கும்போது நம்ம பலன்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போது நான் ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் வந்து நம்ம இது பண்ணும்போது அரசியல் தலைவர்கள் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையோட ஜாதகத்தையும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையும் கணிச்சு அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோமோ அந்த கடந்த ஒரு வருடத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஓகே, சரி. இப்போ வந்து இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டு டாமினேட்டட் பர்சன் தான் பார்த்தோம். ஒன்று வந்து கலைஞர், அப்புறம் வந்து அம்மா ஜெயலலிதா. சேம் லைக் தட் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஜாதகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஜெயலலிதாவுக்கு அம்மாவுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஜாதகம்னா அது வந்து அண்ணாமலையோட ஜாதகம். அதே மாதிரி கலைஞருக்கு ஈக்குவலான ஜாதகம் எப்படின்னா, கலைஞர் வந்து அவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக இல்லையா? அந்த ஏழை பங்காளன் அப்படின்ற ஒரு பேரை யார் எடுப்பா அப்படின்னா அது வந்து உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேர், அதாவது வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயமும் பரம்பரையாக ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில். அது மாதிரி ஏற்கனவே அடுத்து இவங்க தான் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நமக்கு வந்து அது ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார், உலகில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் முன்பே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அண்ணாமலைக்கு பிறக்கும் பொழுதே அவர் இந்த நிலைமைக்கு வரணுன்றது விதி, உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த மாதிரி விதி. அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் அப்படின்னா அது அண்ணாமலையும் உதயநிதி ஸ்டாலின் தான். ஓகேங்களா? ஜெயலலிதா அம்மா அவங்க எப்படி உலக புகழ் பெற்றாங்களோ, அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து உலக புகழ் பெற்றாங்களோ, எதையும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் ஆளுமை இருந்ததோ, யாருக்கும் பயப்படாத தன்மை இருந்ததோ, ஓகேங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் அண்ணாமலைகிட்ட அப்படியே பார்க்கலாம். அந்த டிட்டோ இப்போ யாருக்கும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒன்று முதல் 1.5 வருடத்துக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் கடைசியாக ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ரீச் வேற. அவர் இல்லாத நியூஸே இல்லைன்ற லெவலுக்கு போயிடுச்சு தமிழ்நாடு. ஓகேங்களா? அப்படின்னா அந்த எந்த விஷயத்தையும் மிரட்டலுக்கோ இந்த பயத்துக்கு யாருக்கும் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்குறதில்ல. சேம் நீங்கள் ஜெயலலிதா அம்மாவுடைய இதை வந்து நீங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம், கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவல். ஓகேங்களா? கலைஞரும் எப்பயுமே டென்ஷனாகி பார்த்திருக்க முடியாது. கலைஞரை நீங்கள் சும்மா ஒரே வார்த்தை சொல்லுவார், அது எல்லாருக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லுவார், அதுலேயே எல்லாருக்கும் சந்தோஷமாகற மாதிரி. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவல். எதுக்கும் என்ன சொல்கிறது, ரொம்ப இது பண்ணுற பெருசாக எடுத்துக்காம கேஷுவலான ஆள். அது வந்து நீங்கள் வந்து அவருடைய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளே என்ட்ரி ஆகும்போது, அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு பகுதியில் போயிட்டு ஒரு ஏழை குடிசிங்கெல்லாம் போயிட்டு உதவி செய்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணாப்புல. ஸோ அவருக்கு வந்து லக்னத்தில் சனி, யாருக்கு? கும்ப லக்னத்தில் சனி. ஸோ சனின்றது வந்து வாழ்க்கையில் வந்து அடித்தட்டு மக்களுக்கு உதவி பண்ணுறது தான். அதே சனி உச்சம் வந்து நம்மளுடைய கலைஞருடைய ஜாதகத்தில். ஸோ இந்த டிட்டோ நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து வருங்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடியது ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில். அது வந்து ஒன்று வந்து அண்ணாமலை, இன்னொன்று வந்து உதயநிதி ஸ்டாலின்.